வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். இன்னும் கொஞ்ச வருஷம் இருக்கு. ஆனா அதுக்குள்ள அரசியல் களம் எப்படி சூடு பிடிச்சிருக்கு தெரியுமா? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விரிவான அலசல் தமிழக அரசியல்ல ஒரு மாபெரும், யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தை பத்தி தான். ஒருவேளை தமிழக அரசியல் வரலாறு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மிகப்பெரிய மாற்றமா கூட இது இருக்கலாம். இந்த நம்பர்ஸ பார்த்ததும் நான் அப்படியே ஆடி போயிட்டேன். இது ஏன் வார்த்தை இல்லைங்க. 35 வருஷமா அரசியல அக்குவேறு ஆணிவேற அலசி ஆராயும் மூத்த அரசியல் விமர்சகர்கள் சொன்னது. அந்த அளவுக்கு இந்த புதிய எக்ஸிட் போல் தரவுகள் எல்லாரையும் ரொம்பவே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. சரி, இந்த அரசியல் பரபரப்ப நாம எப்படி புரிஞ்சுக்க போறோம்? முதல்ல அந்த அதிர்ச்சியான எக்ஸிட் போல் தரவுகள் என்னன்னு பாப்போம். அப்புறம் இந்த மாற்றத்துக்கான பின்னணி, இதுக்கு முக்கிய கட்சிகளோட ரியாக்ஷன் என்ன, கடைசியா இந்த எண்கள் உண்மையிலே நிஜமாகுமா, இதையெல்லாம் வரிசையா பாத்திரலாம் வாங்க. முதல்ல இந்த எக்ஸிட் போல் தரவுகள். அரசியல் களத்துல அப்படி என்ன ஒரு பெரிய புயலை இது கிளப்பியிருக்குன்னு இப்போ விரிவாக பார்ப்போம். ஆக்சிஸ் இந்தியா நிறுவனத்தோட கணிப்பாளர் பிரதீப் குப்தா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான கணிப்பை வெளியிட்டிருக்காரு. அதாவது, நடிகர் விஜயின் புதிய கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் களத்துல இன்னும் முழுசா சோதிக்கப்படாத ஒரு கட்சி, மொத்தமுள்ள 234 தொகுதிகள்ல சுமார் 98 முதல் 120 இடங்கள் வரை வெல்லும்னு அவர் கணிச்சிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது சாதாரண எண்கள் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப நெருக்கமான எண்கள். ஆனா இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. மற்ற எல்லா கருத்து கணிப்புகளையும் எடுத்து பார்த்தோம்னா தவக 25 இடங்களுக்கும் குறைவாக தான் வெற்றி பெறும்னு அவங்க சொல்றாங்க. எல்லாரும் ஒரு பக்கம் சொல்ல, ஆக்சிஸ் இந்தியா மட்டும் முற்றிலும் மாறுபட்டு ஒரு தனித்தீவு மாதிரி நிக்குது. இந்த 2 கணிப்புகளுக்கும் இடையில் இருக்கிற மலைக்கு வைக்கும் முரண்பாடுதான் இப்போ பட்டி தொட்டி எங்கும் பெரும் விவாதமா மாறியிருக்கு. இப்போ நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த தரவுகளின்படி பார்த்தா தற்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட நடிகர் விஜய் 2% அதிக செல்வாக்கு பெற்றிருக்கிறதா இந்த கணிப்பு சொல்லுது. ஆமாங்க, விஜய் 37%, மு க ஸ்டாலின் 35% மக்கள் ஆதரவை பெற்றிருக்காங்கன்னு தரவுகள் காட்டுது. வரலாற்று ரீதியா திமுக வச்சிருக்கிற அந்த அசைக்க முடியாத வாக்கு வங்கிக்கு இணையான ஒரு வளர்ச்சியா இது பார்க்கப்படுது. சரி, இந்த எண்களை மட்டும் பார்த்துட்டு கடந்து போயிட முடியாது. இந்த அளவுக்கு ஒரு மாபெரும் அரசியல் மாற்றம் இப்போ ஏன் நடக்குது, அதற்கான பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன் இப்போ இப்படி ஒரு மாற்றம்? ஏன்னா தமிழ்நாடு தற்சமயம் ஒரு தனித்துவமான அரசியல் இடைக்காலத்துல இருக்குன்னு தான் சொல்லணும். முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா அவங்களோட அந்த மாபெரும் சகாப்தம் முடமடைஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் எப்படா மாற்றம் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிற இளைய தலைமுறை. அது மட்டும் இல்லாம அதிமுக சந்திச்சிருக்கிற ஒரு பெரிய பின்னடைவு. எல்லாவற்றுக்கும் மேலா ஒரு புதிய முகம், ஒரு புதிய நம்பிக்கை கிடைக்காதான்னு தேடுற வாக்காளர்கள். இதெல்லாம் தான் இந்த ஆச்சரியமான எண்களுக்கு பின்னாடி இருக்கிற மிக முக்கிய காரணங்கள். இத பார்க்கும்போது நிறைய பேருக்கு 1983ல ஆந்திராவுல என்டிஆர் ஏற்படுத்தின அந்த வரலாற்று புரட்சி தான் ஞாபகத்துக்கு வரும். அன்னைக்கு ஒரு புது முகமா வந்து மாபெரும் அலைய உருவாக்கி ஆட்சியை பிடிச்சார் அவரு. ஆனா நம்ம கொஞ்சம் நடுநிலையா யோசிக்கணும். விஜயோட கட்சி தற்போதைய கணிப்புப்படி சுமார் 1/3 வாக்குகளை தொடும்னு எதிர்பார்க்கப்பட்டாலும் இது என்டிஆர் வாங்கின மாதிரி இன்னொரு முழுமையான அபார வெற்றி, அதாவது ஒரு லேண்ட்ஸ்லைடு வெற்றி கிடையாது அப்படிங்கறதையும் கணிப்பாளர்கள் தெளிவா சொல்றாங்க. ஓகே, ஒரு பக்கம் கணிப்புகள் இப்படி இருக்க, களத்துல பல வருஷமா இருக்கிற முக்கிய கட்சிகள் இத சும்மா விட்டுருவாங்களா என்ன? அவங்களோட ரியாக்ஷன் என்னன்னு எந்தவித சார்பின்றி இப்ப பார்க்கலாம். முதல்ல பாஜக தரப்புல துஹின் சின்ஹா என்ன சொல்றாருன்னு பாப்போம். அவர் இந்த கணிப்புகளை அப்படியே ஒட்டுமொத்தமா நிராகரிக்கிறாரு. தமிழகத்தோட உள்ளூர் அரசியல் நுணுக்கங்கள் இந்த கணிப்பாளருக்கு சரியா புரியலன்னு அவர் சொல்றாரு. அவங்களோட தொடர்ச்சியான பிரச்சாரத்தினால தேசிய ஜனநாயக கூட்டணி தான் முன்னிலையில இருக்கிறதா அவர் உறுதியா நம்புறாரு. அது மட்டும் இல்லாம ஜாஃபர் சாதிக் விவகாரம் மாதிரி போதைப்பொருள் மாஃபியா குற்றச்சாட்டுகளால திமுக மேல இளைஞர்கள் மத்தியில கடும் கோபம் இருப்பதாகவும், இது கிட்டத்தட்ட மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜிக்கு எதிரான ஒரு அலை மாதிரி இருக்குன்னும் பாஜக தரப்புல சொல்றாங்க. இப்போ அப்படியே திமுக தரப்ப பார்த்தோம்னா திரு பிரதீப் குப்தா உங்க நிகழ்ச்சியிலே உட்கார்ந்து நேரடியா அழ போறாரு. இதை யாருமே நம்ப போறதில்ல அப்படின்னு ரொம்ப அக்ரெசிவா அவங்க பதிலடி கொடுத்திருக்காங்க. இந்த கருத்து கணிப்பே விஜயோட ஊரான பணியூரை சுத்தி மட்டும்தான் எடுத்திருப்பாங்க போலன்னு திமுக தரப்புல கடுமையா விமர்சிக்கிறாங்க. திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் வைக்கிற வாதங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை, அதாவது ஆன்டி இன்கம்பன்சி களத்துல துளி கூட இல்லேனோ, அவங்களோட மக்கள் நல திட்டங்கள் பெண்களையும் இளைஞர்களையும் முழுமையா சென்றடைந்திருக்கணும் அவர் அடிச்சு சொல்றாரு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட செல்வாக்குக்கு ஈடு இணையே இல்ல அப்படிங்கிறது அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம தவிக அதிகபட்சம் 15% வாக்குகளையும் வெறும் 5-10 சீட்டுகளையும் மட்டுமே வாங்கணும், தேர்தல்ல அதிமுக தான் 2வது இடத்துக்கு வரும்னு திமுக ரொம்ப உறுதியா நம்புது.
இதுல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுதுங்க. விஜயோட வருகை யாருடைய வாக்குகளை அதிகம் பிரிக்க போகுது அப்படிங்கறதுல பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையில ஒரு நேரடி முரண்பாடே இருக்கு. ஸ்டாலின் குடும்பத்தின் மீதான அதிருப்தியால விஜய் திமுக வாக்குகளை தான் பிரிப்பாருன்னு பாஜக சொல்லுது. ஆனா திமுகவோ 2006 மற்றும் 2016 தேர்தல்கள்ல விஜயகாந்த் பண்ண அதே விஷயத்தை தான் விஜய் இப்ப பண்ண போறாரு. அதாவது அவர் அதிமுக வாக்குகளை தான் பிரிப்பாருன்னு திமுக சொல்றாங்க. இது உண்மையிலேயே ஒரு சுவாரஸ்யமான அரசியல் கணக்கு இல்லையா? சரி, நாம இந்த அலசலோட இறுதி மற்றும் மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். எல்லாரும் கேக்குற அதே கேள்வி, இந்த எண்கள் நிலைத்து நிற்குமா? தமிழக அரசியலோட எதிர்காலம்தான் என்ன? இங்க நாம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குங்க. பல தசாப்தங்களா தமிழ்நாடு ஒரு இருமுனை அரசியல் கூட்டணி முறையை தான் பார்த்துட்டு இருக்கு. ஆனா இப்போ அதுல இருந்தே நிரந்தரமா விலகி ஒரு மும்முனை போட்டியை நோக்கி தமிழகம் நகரக்கூடும் அப்படிங்கறதான் கள நிலவரம். அதாவது 3 வெவ்வேறு கட்சிகளோ அல்லது கூட்டணிகளோ அதிகாரத்தை கைப்பற்ற சமமான வாய்ப்புள்ள ஒரு புதிய அரசியல் களம் தமிழகத்துல உருவாக வாய்ப்பிருக்கு. இது நம்மள ஒரு மிக முக்கியமான கேள்வியோட சிந்திக்க வைக்குது. தமிழ்நாடு உண்மையிலேயே ஒரு மும்முனை போட்டியை நோக்கி தயாராகிட்டு இருக்கா, இல்ல இது வெறும் ஒரு ஹைப் மட்டும்தான்னு முக்கிய கட்சிகள் சொல்றது சரியா? இந்த விவாதம் இப்போதைக்கு கண்டிப்பா ஓயப் போறதில்ல. இந்த யாரும் எதிர்பார்க்காத எண்கள் நிஜமான தேர்தல் முடிவுகளா மாறுமா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த அரசியல் அலசல் உங்களுக்கு பல புதிய கோணங்களை கொடுத்திருக்கோன்னு நம்புறேன்.